ஆ ஒரு வால் இருக்கு. அந்த வாலில் நான் எழுதலாமா? என்ன, இந்த நிறுவனத்தை எனக்கு எழுதி வையுங்கள் அப்படின்னா எழுதி தருவானுங்களா? Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. ஓகே, இப்போ நான் சொல்லலை, எங்கள் பாருங்க எதாவது சாப்பிட்றாங்கன்னு நினச்சோம்னா அந்த பையன் வேலை தான் பார்க்குறான், எல்லாம் வேலை தான் பார்க்குறாங்க. ஓகே, வாட் இஸ் இன் யுவர் மைண்ட்? ஓ ஓகே, ஏற்கனவே ஃபேஸ்புக்கே வாழ் தானடா, மனசில் இருக்க கஷ்டம் நஷ்டம் நட்டது கெட்டது பிடிக்காம திட்டுறதுன்னு பூராத்தையும் அதெல்லாம்டா எழுதுகிறோம். இதில் நீங்கள் ஃபிசிக்கலாகவே எழுத சொல்கிறாங்க. முறையாக இங்கே இருக்க இந்த ஃபிசிக்கல் வாலில் நம்ம தமிழில் எழுதுவோம். நன்னெஞ்சேவா நன்னெஞ்சேவா எடுங்க, கூகுளில் செக் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் செக் பண்ணாதீங்க. சோத்திரே அடி வாங்கியாச்சு, சேத்திரே அடி வாங்கியாச்சு. ஃபேஸ்புக்கில் எழுதுனா அழிக்க முடியாது, இதான் அதோட கருத்து. நினச்சேன். ஆக நம்ம இதுலேயும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று விஷயம், நான் டிஜிட்டலில் நீங்கள் எழுதிட்டு அப்புறமா உங்களுக்கு கோவம் குறைஞ்சவனையெல்லாம் அழிக்கலாம் முடியாது. ஓகே, இதில் எழுதுனா அவ்வளோதான், இட் இஸ் அ டாக்குமெண்ட். ஸோ வென் யூ ஆர் ரைட்டிங் சம்திங், வென் யூ ஆர் போஸ்டிங் சம்திங், வென் யூ ஆர் டாக்கிங் சம்திங் ஆன் எனி சோஷியல் மீடியா, நாட் ஜஸ்ட் ஃபேஸ்புக், எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ஏன்னா இது ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும். எங்கேயோ க்ளவுட்கிட்ட இருக்கும், அமேசான்கிட்ட இருக்கும், ஃபேஸ்புக்கிட்ட இருக்கும். நம்ம எழுதின ஒரு பழைய லெட்டர் சித்தப்பாட்டாக இருந்தாலே சிக்கல்னா, மார்க்கிட்ட இருந்தால் சிக்கலோ சிக்கல். எழுதும்போது கவனமாக எழுதுங்கள். நீங்கள் அடித்தல் திருத்தல் பிழைகளோடு எழுதி திரும்ப அழிச்சிடலாம் நினைக்காது. அதனால் சொன்னாங்க, ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள்.